வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதே இல்ல. அதுவும் இந்த கிழவி கிட்ட சான்ஸே இல்ல. இடிச்சிட்டு மேனி இறங்கி வந்து பேசினா என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. இப்ப என்ன செய்ய போற? போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? வா போலாம். இல்ல கண்ணு, இந்த வயசான காலத்துல போலீஸ் கேஸ்னு அலையறதுக்கெல்லாம் எனக்கு தெம்பில்லாத்தா. கெட்டதுலயும் நல்லதுன்ற மாதிரி பேத்தியா நீ எனக்கு கிடைச்சிருக்க. அது ஒன்னே எனக்கு போதுமா? என்ன மாதிரி ஆளுங்களாம் எது வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடுவோம். எங்க கூட மோதுனன்னு வச்சுக்கோ, இப்படித்தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். இது தடவைங்கிறதுனால உன்னை இதோட விடுறேன். இன்னொரு தடவை என் வழியில நீ கிராஸ் பண்ண அடையாளம் தெரியாம உன்னை அழிச்சிருவேன். அண்ணி. ஹலோ இந்து. வாங்க வாங்க. சொல்லு ருத்ரா. ஆல்மோஸ்ட் கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அனிதா மட்டும் இன்னும் ரெடி ஆகி வரல பாருங்க. சீக்கிரம் போய் கூட்டு வா. அனிதா வீட்ல இல்ல ருத்ரா, வெளியில போயிருக்கா. வாட் இஸ் திஸ் அண்ணி? இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அனிதாவுக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி அவ வெளியே போனா? நீங்க ஏன் அவளை அனுப்புனீங்க? நீ டென்ஷன் ஆகாத. என் மருமக பர்த்டே ட்ரெஸ்ல ஏதோ டிசைன் அவ சொன்ன மாதிரி வரலையா, அத சரி பண்ணிட்டு வரேன்னு கிளம்பி போயிருக்கா. நான் கூட அப்புறம் பாத்துக்கலான்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவ கேக்கல. அவ பிடிவாதம் தான் உனக்கே தெரியும்ல. அந்த பிடிவாதமே நீங்க அவளுக்கு கொடுக்கற செல்லத்தினாலதான் வந்திருக்கு. நீங்க ஸ்ட்ரிக்டா பேசி அவளை தடுத்து இருக்கணும். சரி, கிளம்பி போனவ சீக்கிரம் வர வேண்டியது தானே. ஒரு டிசைனை சரி பண்ண இவ்வளவு நேரமா? கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பர்த்டே கேர்ள் அனிதாவே வரலன்னா எப்படி? நான் இப்பதான் அனிதா கிட்ட பேசினேன். அந்த டிசைனர் எங்கேயோ ஷூட்டிங்ல இருந்தானா, அங்கே போய் பார்த்து சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இதோ இங்க பக்கத்துல வந்துட்டாலாம். இன்னும் 2 நிமிஷத்துல இங்க வந்துருவா. உங்க அம்மாவோட தொழில் சாம்ராஜ்யம், கோடிக்கணக்கான சொத்து, ராஜ வாழ்க்கை, இதையெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியம் நீ பிறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிறந்த என் பொண்ணுதான். சொல்லுங்க சின்னம்மா. என்ன இன்னைக்குதான் என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இல்லம்மா, நீங்க கார்ல இருந்து இறங்கி வந்தது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதான் என்ன மறந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். யூ ரியலி கிரேசி. கார் முன்னால ஒரு டஸ்டா இருக்கு. வர வழியில ஒரு இடியட் குறுக்க வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. இடியட். உங்ககிட்ட எந்த பரதேசியமா பண்ணுது? அவன் யாருன்னு சொல்லுங்கம்மா. அவன் கை கால உடைச்சிட்டு வரேன். அவன் இல்ல, அவ. அவளா? அவளை நானே டீல் பண்ணிட்டேன். நீ கார் நல்லா தொடச்சு வை. காலையில கார் எடுக்கிறப்போ கார் நல்லா கிளீனா இருக்கணும். சரிங்கம்மா. சரி, அப்ப வேற ஏதாவது பண்ணணுமாமா? பிரேக்லாம் சரியா இருக்கா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. சொன்னதை மட்டும் செய். நீயா ஏதாவது செஞ்சு வைக்காத. தொலைச்சிருவேன், தொலைச்சு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அனிதா,
ஏம்மா இவ்ளோ லேட்டா வர? இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உனக்காக தான். ஓம் பர்த்டேக்காக தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா எல்லாரையும் காக்க வச்சுட்டு நீ லேட்டா வர? திஸ் இஸ் நாட் ஃபேர் பேபி. இந்த விஷயத்தோட ஹீரோயினியே என் மருமக தான். அதனால இவ கடைசியா தான் வரணும். என் மருமகளுக்காக கொஞ்ச நேரம் இவங்கள காத்துட்டு இருந்தா இவங்கள என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? வேண்டாம் நீ. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஓகே மம்மி, ரிலாக்ஸ். சீக்கிரம் வந்துடலாம் தான் போனேன். வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐம் சாரி. சரி, எல்லாரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. நீ சீக்கிரமா போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஓகே மம்மி, ஜஸ்ட் 5 minutes. ரத்னம், உன் பொண்ணு உனக்கே உத்தரவு போடுறா பாத்தியா? அவ பேசுறத நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அவளுக்கு கோட்டீஸ்வரிங்கிற திமிரு கலந்து இருக்கு. அப்பா, இந்த போட்டோவை பார்த்துதான் அப்பான்னு உரிமையோட சந்தோஷமா எந்த பயமும் இல்லாம கூப்பிட முடியுதுப்பா. அப்பான்னு கூப்பிட்டாலே பெத்தவருக்கு பூரிப்பும் சந்தோஷமும் தான் வரணும். ஆனா உங்க கண்ணுல ஏன்பா அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ கோவம்? நான் அப்படி என்னப்பா தப்பு செஞ்சேன்? நான் அப்படி ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் நீங்க என்ன பெத்தவர் தானே, எப்பவோ என்ன மன்னிச்சிருக்கலாம்ல. நான் பாட்டி வீட்ல இருந்து இங்க வந்து 1 வருஷம் ஆக போகுது. என் பிறந்த நாள் அன்னைக்கு உங்க கூட இருக்கிற முதல் வருஷம் இதுதான். காலையில எழுந்ததுமே வாழ்த்து சொல்லுவீங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்ப்பா. நான் பொண்ணுங்கிறதுனாலதான் என்ன வெறுக்கிறீங்களாப்பா? எப்பப்பா நீங்க என்கிட்ட பாசமா பேசுவீங்க? இந்து, ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன குறைச்சல்? அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா தானே இருக்க. எரிச்சல கலப்பாதீங்க சொல்லிட்டேன். நீங்களும் ருத்ராவும் ஒரே வயித்துல பிறந்தீங்கன்னா பேரு. அவ வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம பிள்ளைங்க கூட தலையெடுத்து பேரை சம்பாதிச்சிட்டாங்க. ஆனா இவ்வளவு வயசாகியும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காங்க. ருத்ரா இண்டஸ்ட்ரீஸ், ருத்ரா என்டர்பிரைசஸ், ருத்ரா பில்டர்ஸ்னு எல்லாமே எல்லாமே அவ பேர்ல தான் இருக்கு. இத்தனை கம்பெனில ஒரு கம்பெனியாவது உங்க பேர்ல இருக்கா? ஒரு செக் புக்லயாவது கையெழுத்து போட அதிகாரம் இருக்கா? இத மட்டும் நல்லா பண்ணுங்க. அவ தூக்கி போடுறத நம்ம பொறுக்கி தின்னுட்டு இருக்கோம். அசிங்கமா இருக்குங்க. என்ன பண்ண சொல்ற இந்து? என் தகுதிக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். நல்ல வேலைங்க, நம்ம பையன் உங்கள மாதிரி இல்லாம என்ன மாதிரி புத்திசாலியா பிறந்துட்டான். உன்ன மாதிரி இல்ல, என் அப்பா மாதிரி, என் தங்கச்சி மாதிரி. இந்த பெருமைக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என் பையன் சிவாதான் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். ருத்ராவோட திமிர அடக்கிறதுக்கு அவன் தான் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆயுதம். அவனை வச்சுதான் நான் நிறைய கனவு கண்டுட்டு இருக்கேன். இந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த ருத்ராவை என் காலடியில விழ வச்சு என் இஷ்டத்துக்கு நான் அவளை ஆட்டி வைக்கல, என் பேர் இந்துமதியே இல்லைங்க. சக்தி, இந்த வெயில்ல எங்கம்மா போயிட்டு வர? எனக்கு தெரிஞ்ச அக்கா கிட்ட சீட்டு போட்டிருந்தேம்மா. நேத்தே அவங்க பணம் தரேன்னு சொல்லிருந்தாங்க. ஆனா காலையில தான் கொடுத்தாங்க. பணம் கைக்கு வந்ததும் கடைக்கு போய் உனக்கு புடவை வாங்கிட்டு வந்தேன். இந்தா, உடனே போய் இத கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. இப்ப எதுக்குமா எனக்கு புது துணி எடுத்த? என்னம்மா கேள்வி இது? பிறந்த நாள் அதுவுமா புது துணி போட்டுக்கிறது இல்லையா? இப்ப வேண்டாமா, கம்பெனில கூட்டி பெருக்கிறப்ப எப்படியும் அழுக்காயிடும். நான் வீட்டுக்கு வந்ததும் மாத்திக்கிறேன். அப்போ அப்பாவும் வந்துருவார்ல. இன்னைக்குமா நீ வேலைக்கு போற? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம்ல? லீவ் எடுத்துட்டா
ஒரு நாள் சம்பளம் போயிருமா, அதை யார் கொடுப்பாங்க? அதுவும் இல்லாம நேத்து சீக்கிரமா வேலைக்கு வான்னு சொல்லி அனுப்புனாங்க. நீ வந்ததும் சொல்லிட்டு போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன் அண்ணன் நல்ல வேலைக்கு தான் போறான். அவன் உன்னை நல்லா பாத்துப்பான். உனக்கு தேவையானதையும் செய்வாம்மா. நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? உங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வெடிக்கும். அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அப்பாக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேம்மா. இந்த வேலையில கிடைக்கிற சம்பளத்தை வச்சுதான் நான் மேல படிக்கலான்னு இருக்கேன். அப்ளிகேஷன் கூட வாங்கி வச்சிருக்கேம்மா. மேல படிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இதுக்கு உங்க அப்பா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. சக்தி, அம்மா உனக்காக ஆசையா புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பிரிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம்ல. நல்லா இருக்குமா. உன் வாய் தான் அப்படி சொல்லுதே தவிர முகத்துல சந்தோஷமே இல்லையேம்மா. நல்ல நாள் அதுவுமா. ஏமா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க? அப்பா என் பிறந்த நாளுக்கு வாழ்த்தே சொல்லலம்மா. அவர் எனக்கு துணி வாங்கி தரணும், ஸ்வீட் வாங்கி தரணும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனா அவர் வாயால எனக்கு ஒரு வாழ்த்து சொன்னா போதும். அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல. அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சக்தி, பொண்டாட்டி புள்ளைய விட அவருக்கு அந்த வீட்டு வேலைதாமா பெருசு. அந்த நினைப்பிலே இருக்கிறதுனால அவர் மறந்திருப்பாரு. நீ அத நினைச்சு வருத்தப்படாத. இல்லம்மா, நான் இன்னைக்கு நடந்த விஷயத்த வச்சு மட்டும் சொல்லல. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா என்கிட்ட முகம் கொடுத்து பேசினதே இல்ல. அப்பா எப்பவும் என் மேல வெறுப்பாதான் இருக்காரு. நான் பிறந்ததே தண்டமா தான் நினைக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. நீ எப்பவுமே இப்படிதாம்மா அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுவ. அப்பா பாசம் கிடைக்கலங்கிற குறை எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவருக்கும் சேர்த்து வச்சு என் மேல பாசம் காட்டுற. ஆனா எனக்கு அப்பாவோட பாசமும் வேணுமா. சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்படுறதும் எதிர்பார்க்கறதும் இது ஒண்ணுதாம்மா. அது கிடைக்கலங்கிறப்போ எனக்கு வலிக்குதுமா. சக்தி, நல்ல நாள் அதுவும் அழக்கூடாது. நீ வயித்துல இருக்கும்போது நீ நல்லபடியா பிறக்கணும் தான் உன் அப்பா ஆசையா காத்துட்டு இருந்தாரு. ஆனா அப்புறம் ஏன் அவரு இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியல. ஊர்ல தான் உன்னை வளர்க்கணும், படிக்க வைக்கணும்னு உன்னை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. வயசு பொண்ணை தனியா விட்டு வைக்க கூடாதுன்னு நான் பிடிவாதம் பிடிச்சதுனாலதான் இப்போ இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் உன் விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கும் புரியலமா. ஆனா காலம் முழுக்க அவர் இப்படியே இருக்க மாட்டாருமா. இவ்ளோ நாளா அவரும் நீயும் விலகியே இருந்தீங்க. உன் பாசத்தை அவரும், அவர் பாசத்தை நீயும் வெளிப்படுத்த வாய்ப்பே கிடைக்கல. இப்பதான் நீ இங்க வந்துட்டல்ல, பக்கத்திலேயே இருக்கும்போது உன் அருமையும் பாசமும் அவருக்கு கண்டிப்பா புரியுமா. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லம்மா. இந்த ஒரு வருஷத்துல அப்படி எதுவுமே நடக்கலையே. அது இனிமே நடக்கும்னு என்னம்மா நிச்சயம்? எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையோட நீ வேலைக்கு போயிட்டு வா. போமா. செல்லமா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ருத்ரா பொண்ணுன்னு நினைச்சு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ரத்தனம் பொண்ணுன்னு இந்த உலகத்துக்கே கேட்கற மாதிரி கத்தனும் போல தோணுது. ஆனா இப்ப நான் அதை செஞ்சா தப்பாயிடும். ருத்ராவை கீழே தள்ளிட்டு நீ இந்த ராஜ்யத்துக்கே ராணியா முடி சுட்டிப்பல்ல.
அது வரைக்கும் உன்னை தள்ளி நின்னு கண் குளிர பார்க்குற சந்தோஷமே எனக்கு போதும்மா. வா கை கொடு. You're looking gorgeous, baby. தேங்க்யூ மா. இந்த ட்ரெஸ்ல நீ தேவதை மாதிரி இருக்க மருமகளே. ஏன் கண்ணே பற்று போல இருக்க. ரொம்ப அழகா இருக்கு அனிதா. தேங்க்ஸ் டி. நீ ஏன் இவ்ளோ கேவலமான ட்ரெஸ் போட்டிருக்க? பர்த்டே உனக்கு தானே, எனக்கு இல்லையே. உன் பர்த்டேவா இருந்தா மட்டும் அப்படியே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருப்பியா? இதை விட வேர்ஸ்டா தான் வருவ. இவ ஏன் ஆன்ட்டி இப்படி இருக்கா? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி மாறவே மாட்டாளா? இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்? குட்டிமா, டைம் ஆச்சு. கேக் கட் பண்றியா? யார தேடிக்கிட்டு இருக்கிறாப்ல? கொஞ்சம் வாய் முறீங்களா? யார தேடுறமா? என் மருமக வேற யார தேடுவா? என் பையன் சிவாவை தான் தேடுவா. ஆமா, நானே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். சிவா எங்க? வீட்ல இருக்கீங்கன்னு தான் பேரு. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? ம். பிசினஸ் விஷயமா ருத்ரா தான் அவனை வெளியூருக்கு அனுப்பியிருக்கான். ஓ, என் பர்த்டேவை விட மாமாவுக்கு பிசினஸ் தான் முக்கியமா போயிடுச்சுல? குட்டிமா, அப்படி இல்லடா. வேற மீட்டிங்கா இருந்தா அவாய்ட் பண்ணிருப்பான். ஆனா சிவா புது பிரான்ச் ஆரம்பிக்கிற விஷயமா இல்ல போயிருக்கான். அதையும் தள்ளி போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். ஆனா ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால எதுவுமே செய்ய முடியாம போச்சு. சாரிடா கண்ணா. சிவா இருந்தாதான் அந்த மீட்டிங் நல்லபடியா முடியும்டா. ஆமாமா, சிவாவுக்கு உன்னை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல, பெருசும் இல்ல. ஆனா சூழ்நிலையால தான் வேற வழியே இல்லாம அவன் அங்க போயிருக்கான். அவன் அங்க இருந்தாலும் அவன் மனசெல்லாம் இங்கதாமா இருக்கும். இல்ல ஆன்ட்டி, நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. மத்த நாள்னா கூட பரவாயில்ல, என் பர்த்டே அன்னைக்கு கூட மாமா என் கூட இருக்க மாட்டாரா? காலையில இருந்து ஒரு விஷ் கூட பண்ணல. அது தெரியுமா உங்களுக்கு? பிசினஸ்க்கு போயிட்டா மாமா என்ன சுத்தமா மறந்துடுறாரு. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத மருமகளே. உன் ஞாபகம் இல்லாமலையா சிவா உனக்காக gift வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான்? அனிதாவுக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட்னு கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்துட்டு போனான். சந்தோஷ், சந்தோஷ். மேல பாசமும் அக்கறையும் இல்லன்னா ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னால மெனக்கட்டு அலைஞ்சு திரிஞ்சு இந்த கிஃப்ட வாங்கிருப்பானா சொல்லு. தேங்க்ஸ் ஆன்ட்டி. கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்புறம் பிரிச்சு பாத்துக்கலாம். எல்லாரும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றாங்க. முதல்ல கேக் கட் பண்ணிடலாமா? இந்தா கேக் கட் பண்ணு. திவ்யா, இத தனியா வை. இத மத்த கிஃப்டோட மிக்ஸ் பண்ணாத. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் உலகம், என் சந்தோஷம், என் வாழ்க்கை எல்லாமே நீதான் குட்டிமா. என் பிரின்சஸோட இந்த வருஷ பர்த்டேக்கு ஸ்பெஷலா ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன். சோ சர்ப்ரைஸ். சூப்பரா இருக்கு
மம்மி ஐ ரியலி லவ் யூ. தேங்க் யூ so மச். போட்டுக்கிறியா? ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி. அடேங்கப்பா. என் மருமகளுக்கு வைர நெக்லஸ் வாங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே ருத்ரா. சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சொல்லல அண்ணி. என் வைரத்துக்கு ஏத்த மாதிரி வைர நெக்லஸ் போட்டிருக்க. என் மருமகளுக்காகவே இத செஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ, நானே திரும்ப திரும்ப கண்ணு வைக்கிறேன். என் மருமகளுக்கு 1000 தடவை நான் சுத்தி போடணும். இங்க வா. ரத்னம், உன் பொண்ணோட பிறந்த நாளைக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு ராஜ வாழ்க்கை எதுனடா உன் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட. அதுல நீ ஜெயிச்சிட்ட ரத்னம், ஜெயிச்சிட்ட.